கோவை வித்யா மந்திர் சார்பாக நடைபெற்ற சூலூர் மண்டல கொக்கோ போட்டியில் 14 வயதிற்குட்பட்ட பிரிவில் கோவை வித்யா மந்திர் பள்ளி வெற்றி. கோவை வித்யா மந்திர் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கோவை கல்வித்துறையுடன் இணைந்து ஆகஸ்ட் 4 முதல் ஆகஸ்ட் 22, 2025 வரை சூலூர் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டியை பெருமையுடன் நடத்தியது. இந்த மண்டல நிகழ்வு ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடங்கியது மற்றும் சூலூர் மண்டலம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து பங்கேற்பை பெற்றுள்ளது. மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் போட்டியிட்டனர். சதுரங்கம், சிலம்பம், தடகளம், கால்பந்து, ஹேண்ட்பால், டேபிள் டென்னிஸ் மற்றும் பூப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆகஸ்ட் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் 14 வயதிற்குட்பட்டோர், 17 வயதிற்குட்பட்டோர் மற்றும் 19 வயதிற்குட்பட்டோர் பிரிவுகளில் சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்காக நடைபெற்ற கொக்கோ போட்டி முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். போட்டிகள் சிலிர்ப்பூட்டும் தருணங்கள், குழுப்பணி மற்றும் சிறந்த தடகள உணர்வை வெளிப்படுத்தின. பள்ளி தாளாளர் பிரதேவ் ஆதிவேல் மதிப்புமிக்க மண்டல அளவிலான போட்டியை நடத்துவதில் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். மேலும் பங்கேற்பாளர்கள், ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் உற்சாகத்தை பாராட்டினார். மாணவர்களின் குணம், ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவத்தை வடிவமைப்பதில் விளையாட்டுகளின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். தற்போது நடைபெற்று வரும் நிகழ்வுகள் வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை சோதிப்பது மட்டுமல்லாமல் ஒற்றுமை, ஒத்துழைப்பு மற்றும் இளம் ஆற்றலை கொண்டாடுவதாக கூறினார். 14 வயதிற்குட்பட்ட கொக்கோ போட்டியில் கோவை வித்யா மந்திர் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றனர்.
கோவை வித்யாமந்திர் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பிரதே வாதிவேல் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூலூர் ஜோனல் லெவலுக்கான கொக்கோ கேம்ஸ், மாணவர்களுக்கான கேம்ஸ் நம்ம கோவை வித்யாமந்திர் ஸ்கூல் கேம்பஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 60 ஸ்கூல் இந்த ஜோனல் லெவலில் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 டீம் இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700-800 குழந்தைகள் மாணவிகள் வந்து இங்கே நம்ம பள்ளியில் வந்து இன்றைக்கி வந்து கொக்கோ விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து கபடி, கொக்கோ, த்ரோபால், வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், பேட்மிண்டன், ஷட்டில் போன்ற எல்லா கேம்ஸும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் இப்போ நம்ம கேம்பஸில் செஸ், சிலம்பம் போன்ற கேம்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி வந்து கொக்கோ கேம்ஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ இது வந்து மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஃப். ஒரு ஸ்போர்ட்ஸை கரியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதுதான் அடித்தளம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா ரொம்ப அதிகமான பொட்டன்ஷியலோட ஒரு நாடு, 146 கோடி பேர் இருக்கிற நாடு. அதே மாதிரி 80 கோடி பேர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 35 இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அதிகமான பொட்டன்ஷியலுக்கு இந்த இந்தியா நாட்டில் ஒலிம்பிக்ஸை நம்மளால் அதிகமான ப்ளேஸ் பண்ண முடியல. 71st place தான். ஸோ we are very aware of the fact India is aggressively bidding for 2036 ஒலிம்பிக்ஸ். 2036 ஒலிம்பிக்ஸ் கேம்ஸு நம்ம நாட்டில் நடக்கிறதுக்காக நம்ம நாடு ரொம்ப போராடிட்டு இருக்குது. அப்போ நடக்கும் போது இந்த மாதிரி கொக்கோ கேம் வந்து ஒலிம்பிக்ஸில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அதிக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இட்ஸ் எ ட்ரெடிஷ்னல் கேம். கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இந்த கொக்கோ கேம் 2000 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு தெரியாது நிறைய பேர்த்துக்கு. கிட்டத்தட்ட மகாபாரதத்துலேயும் கூட இந்த கேமோட விஷயங்கள்லாம் நிறைய வந்து மகாபாரத ஸ்கிரிப்டும் இருக்குது இந்த கேம்ஸோட ஸ்கிரிப்ட். ஸோ இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லைஃப்பில் நிறைய லெசன் சொல்லி தருது. ஒரு சேசர், அதாவது 9 சேசர் 3 டிஃபென்ஸ் விளையாடுற இந்த கேமில் ஒரு சேசர் ஒரு டிஃபென்ஸ் பண்ணுறவனை தொட போகும்போது ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மேலே ஒரு ஃபோக்கஸ்டாக தொட போகிறான். ஸோ இந்த விஷயம் வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ்ங்கிற ஒரு ஒரு ஆட்ரிபியூட்டாக அவனுக்கு வாழ்க்கையில் சொல்லித்தருது. அதே மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுறவன் சேஸ் பண்ணுறவனை தள்ளி போய் இல்லைன்னா ஓடி போய் எவேட் பண்ணி போகிறான். ஸோ வாழ்க்கையில் நம்மளுக்கு தினமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கேம் இயற்கையாக நம்ம சொல்லித்தருது. ஸோ இதில் நான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிப்பான், இல்லை பிரான்ஸ் மெடல் ஜெயிப்பான், சில்வர் மெடல் ஜெயிப்பான் தாண்டி இது லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் அவனுக்கு சொல்லித்தருது. ஸோ ஏன் அவன் லைஃப்பில் இந்த கேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனாக தெரியும், எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 10 years இல்லை 10 yearsல ஐபிஎலுக்கு அப்புறம் இந்தியா ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரி ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஐபிஎலுக்கு அப்புறம் ஐஎஸ்எல் வந்துச்சு, ஃபுட்பால் லீக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோ கபடி லீக் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்மிண்டன் லீக் வந்திருக்குது. அப்புறம் ரீசெண்டாக கொக்கோ அல்டிமேட் லீகும் வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் கமர்ஷியலைசேஷன் ஆனால் மட்டும்தான் அந்த கேமுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். அந்த கேமை அந்த குழந்தை கரியரை எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த கேம் வரும்போது ஸோ ஒரு கொக்கோ அல்டிமேட் ஒரு விளையாடும் போது அவன் லைஃப்பில் அவன் செட்டில் ஆகிறான். அவன் மேலும் அவன் கொக்கோ விளையாடி அவன் ஒலிம்பிக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஏஷியன் கேம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதாகட்டும், அவன் கரியராக இந்த கேம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அடித்தளமாக இருக்குது. ஸோ அந்த கேமுக்கு கேம்ஸும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வந்தால் தான் நம்ம வந்து அந்த கேமில் வந்து அவன் மேலும் முன்னேற முடியும். ஸோ அதுக்குண்டான இதெல்லாம் இந்தியாவில் சாத்தியக்கூறு ஆகிட்டு இது எஸ்பெஷலி லாஸ்ட் 10-11 yearsல. ஸோ இன்றைக்கி வந்திருக்க விளையாட போகிற அந்த டீம்ஸ்க்கு விஷிங் ஆன் பிகாஃப் ஆஃப் கோவை வித்யாமந்திர், விஷிங் தெம் த வெரி பெஸ்ட் இன் டூயிங் வெல் இன் கம்பீட்டிங் ஹார்ட், பிளேயிங் வித் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். தேங்க்யூ.